வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான நிகழ்ச்சி. இந்த செப்டம்பர் மாதம் 2 பகுதியாக பிரிக்கலாம். என்ன காரணம்னா, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் துலா ராசிக்குள் பிரவேசிக்கிறார். 15ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். 16ஆம் தேதி புதன் கன்னி ராசிக்குள்ளே வரார். 17ஆம் தேதி புரட்டாசி மாத பிறப்பு சூரியன் கன்னி ராசிக்குள் பிரவேசிக்கிறார். கிட்டத்தட்ட பாதி மாதம் பெரிய மாற்றங்கள் இல்லை. 2வது பாதியில் நிறையா மாற்றங்கள். இதுதான் பேசிக்காக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 6ஆம் வீட்டில் தொடர்ந்து இருக்கிறார். அப்போ செவ்வாயை சனி பார்க்கிறார். 6ஆம் வீடு முக்கியமாக எங்கே பிரச்சனைகள் வருது? இந்த கடன், ரோகம், சத்ருன்னு சொல்லக்கூடிய 3 வகையான பிரச்சனை தான். அப்போது சில பேருக்கு கடனால் பிரச்சனை, சில பேருக்கு ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா, அதுவும் குறிப்பாக வயசானவங்க வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அதை ஹைலைட் ஆகும், பிரச்சனைகள் வரும். அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள்னால் அது வயசானவங்களுக்குன்னு அர்த்தம் கிடையாது. கண்ட ஃபுட்டெல்லாம் வைக்கிறாங்க, எல்லோரும் போய் சாப்பிட்றாங்க. அப்போது வயிறு 5 வயது குழந்தையாக இருக்கலாம், 80 வயது முதியவராகவும் இருக்கலாம். யாருக்கு வேணால் அஃபெக்ட் ஆகும். அப்போ அதில் கவனமாக இருக்க வேண்டியது உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு பேசிக் டிசிப்ளின், அது ரொம்ப அவசியம். 2வது, செவ்வாயின்ற ஒரு பிளானட்டு ரத்தத்தை குறிக்கிறது. அப்போது என்ன நடக்குது? சத்ரு. இப்போ சத்ரு பாவத்தில் ஏதோ பிரச்சனை, வாய் சண்டை, ஏதோ ஒரு சண்டை. இப்போல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கறேன், ஏகப்பட்ட போதை பழக்கம், ஏகப்பட்ட குடி. அப்போது பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண சண்டை, டேய் ஏன்டா அங்கே நிற்கிற நடுவில் ரோட்டில் பிரச்சனை, வர வண்டி மோதிராதா, அதை எப்படி நீ சொல்ல முடியும்? நேரம் ஒரு கத்தி வச்சுருக்கான், உடனே சொருகிட்டு போயிடுவான். எதுக்கு சொருகிறான்னு அவனுக்கும் தெரியாது. ஒரு பெரிய பகை அப்படிங்கிற அவசியமே இல்லை. அப்படியெல்லாம் நிறைய நியூஸ் பார்க்குறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கோபம், இதெல்லாம் ஏற்படுறது எப்போ? 6ஆம் வீடுங்கிறது பகையை பற்றி பேசக்கூடிய இடம். அதை சனி பார்க்குறார். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஈவன் ஆக்சிடென்ட்ஸ். அப்போது கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. பெரிய அளவுக்கு இந்த நிலை மாறும். எப்போ மாறும்? கிட்டத்தட்ட 16 தேதி. ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா 14th இன்றைக்கி அங்கேருந்து மாறிடுவார். அதனால தான் செகண்ட் ஹாஃப் சொன்னேன். அப்போ செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 6ஆம் வீட்டுக்குடைய புதன் 6ஆம் வீட்டில் போயிட்டு உச்சம் அடைகிறார். இதனால் என்னையா பெரிய விஷயம்? புதனுடைய தன்மை என்னென்னா, பணத்தை பற்றி, கமர்ஷியல் ட்ரேடிங்கை பற்றி அதிகமாக பேசக்கூடியவர் புதன். அதே நேரத்தில் அந்த ஒரு காலகட்டத்தில் சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்குள் வருகிறார். அப்போ என்ன செய்வான், பேங்க்கில் இதிலெல்லாம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மெசேஜ் இதெல்லாம் வரும். உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் எல்லாம் ரெடியாக இருக்குது, வாங்கலாம், தேவை இருந்தால் வாங்க. அது 2 விதத்தில் வரும். ஒன்று ப்ரைவேட்டில் போய் மாட்டினீங்கன்னா அவ்வளோதான். முதல்ல அப்படியே குழஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேண்ட்டு சட்டையெல்லாம் உருவிடும். இந்த சஃபரிங்லேயும் நிறைய போய் மாட்டிக்கிறாங்க. எதுக்காகனா, இதெல்லாம் உங்களுக்கு வார்னிங் மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பணப்பழக்கம் நிறையா இருக்குது. நம்ம கடன் தேவை, தப்பே இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணணும் அப்படின்னா கடன் வாங்குகிறோம். அது நல்ல இடத்துல வாங்குகிறோமா, ஒழுங்கான கடனாக இருக்கா, சரியான வட்டி விகிதத்தில் இருக்கான்றதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஆனால் கடன் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அதெல்லாம் ஏற்படும். சுப செய்திகள் சேரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்டன்ஸ் பிளேஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் இருக்கிற வீட்டு பக்கத்துலேயே எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம். ஆனால் கொஞ்சம் தள்ளி இருக்கிற காலேஜாக இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப பெஸ்ட்டு காலேஜாக இருக்கலாம். சில பேருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெருகி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதனால் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலம். 6ஆம் இடத்தில் சூரியனும் போகிறார். அப்போ சூரியன் சனி பார்வை. இதில் 2 விஷயம் இருக்குது. சனி சூரியன் பார்க்கும்போது அப்பாவுக்கு பிள்ளைக்கும் சண்டை வந்துடக்கூடாது.
சில இடங்கள்லாம் எல்லாம் ரொம்ப சர்வசேஷமாக நடக்குது. ஒரு காலத்தில் தந்தைனா பெரிய மரியாதைலாம் இருந்தது. இப்போல்லாம் அப்பா அப்படின்னா அவன் சரிக்கு சரியாக அவனும் சண்டை போடுறான். எதுக்காக சொல்ல வரேன்னா, தந்தை விட்டு தள்ளி போகிற இது அதான் நான் ஏற்கனவே படிப்பு மூலம் படிப்போ வேலையோ இல்லை திருமணமோ எந்த ஒரு காரணத்துக்காகவோ தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறது. ஏன்னா சனியும் சூரியனும் நேர் எதிர் திசையில் இருக்காங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான காலம்தான். ஸோ இந்த இந்த முதல் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபில் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலம். அதனால் மனசில் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இதை பொறுத்தவரையில் உங்களுக்கு அமையவிருக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 6ஆம் இடம் சம்பந்தப்படும் போது பொறுமை காக்க வேண்டும். கோபம், விரோதம்னா என்ன? கோபம். அப்போ அந்த கோபம் தான் உங்களை சுட்டரிக்கக்கூடிய நெருப்பாயிடும். நிதானமாக செயல்படுங்க. நிச்சயமாக நல்ல வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.